ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். நீங்கள் தமிழில் பார்த்தது தான் என்னோட வீடியோ. சாதாரண தையல் மிஷினில் வந்து எப்படி எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிளைன் கிளாத்தில் தான் 3 ரூபாய் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு அழகான த்ரெட் ஒர்க் பண்ணலாம். இந்த த்ரெட்டோட நெய்ம் களிநூல். உங்கள் பிளேஸில் இந்த த்ரெட்டோட நெய்ம் என்னென்னு சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இது மாதிரி மிஷினோட பாபின் எடுத்துக்கோங்க. பவர் மிஷினாக இருந்தால் அதோட பாபின் எடுங்க. நார்மல் மிஷினாக இருந்தால் அதோட பாபினை எடுத்துக்கோங்க. நான் பவர் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பவர் மிஷினோட பாபினை எடுத்திருக்கேன். பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது மிஷினுக்கு. இப்போது அந்த பாபினில் வந்து இது மாதிரி த்ரெட்டை ஹேண்டால் இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. கையாலேயும் சுற்றலாம், மிஷினில் வச்சும் சுற்றி எடுக்கலாம். மிஷினில் வச்சு சுற்றி எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக சுற்றணும், இல்லைன்னா நூல் இறுகும். பாபினில் இருந்து லூஸாக த்ரெட் வந்து வெளியே வராது. இப்போது நூலை ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு. பாபின் ஃபுல்லாக த்ரெட்டை சுற்றாதீங்க. பாபின் கேஸுக்குள்ளாடி போடும்போது வந்து லூஸாக போகணும். த்ரெட்டு இழுத்தா இப்படி வெளியே வரணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டிச்சிங் வரும். இல்லைன்னா கரெக்டாக ஸ்டிச்சு வராது. நூல் திருகி சொருகி அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது களிநூல் எடுத்து அதே கலரில் தான் மிஷின் த்ரெட்டையும் எடுத்திருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டை மிஷினில் போடலாம். நான் இந்த த்ரெட் ஒர்க்கை சுடிதாருக்கு தான் போடுறேன். ப்ளவுஸுக்கு இதே த்ரெட் ஒர்க்கை நான் போட்டிருக்கேன். வீடியோ சேனலில் இருக்குது. அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். பார்த்து தேவைப்பட்டால் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாபினை மிஷினில் போட்டதுக்கப்புறமா இது மாதிரி மிஷினில் ஊசியை உள்ளாடி போட்டு இது மாதிரி நூலை வந்து வெளியே எடுக்கணும். இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு வந்து சுருங்கி கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணும், டிசைன் ஒழுங்காக வராது. ஸோ நம்ம இப்படி த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டே வெளியே எடுத்து விடணும். எப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் த்ரெட் இப்படி மேலே இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் அடித்து காட்டுறேன். எந்த மாதிரி இந்த த்ரெட்டு வந்து வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம பாபினில் தான் களிநூலை சுற்றி எடுத்தோம். அதனால் இதோட டிசைன் எப்போவுமே பேக் சைடில் தான் வரும். நம்ம ஒர்க் பண்ணும்போதும் நல்ல பக்கத்தை வந்து மறைச்சி வச்சு தான் தைக்கணும். அதாவது பாபினில் இருக்க த்ரெட்டு வார மாதிரி தான் நம்ம அடித்து எடுக்க முடியும். இப்போது நான் கிளாத்தில் வந்து நெக்கோட அளவை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். 2 நெக்குக்கு 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா தையல் தும்பு 1/2 இன்ச்சு போயிடும். அப்புறமா வீதி பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் எடுத்திருக்கேன். இதை இப்போ அப்படியே மார்க் பண்ணி ரவுண்டு ஷேப்பில் வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ ஒரு சைடு நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறமா மறைச்சி பார்க்கும்போது அதோட நிழல் வந்து அப்படியே வெளியே தெரியும். நீங்கள் கொஞ்சம் வெயிலில் வந்து பார்க்கும்போது பேக் சைடில் கரெக்டாக தெரியுது. அதை அப்படியே பேக் சைடும் வரைஞ்சி எடுக்கும்போது 2 சைடும் ஒரே அளவில் கழுத்து கிடைக்கும், கழுத்தோட ஷேப் கிடைக்கும். இப்போ அதில் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போது நம்ம பண்ண வேண்டிய டிசைனை வரைஞ்சி எடுக்கலாம். நடு சென்டரை மார்க் பண்ணுங்கள். அப்புறமா டேப்பில் வந்து 9 இன்ச்சு கீழ் பக்கமாக பார்த்து எடுங்க. இப்போ 9 இன்ச்சு எடுத்தேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு கேப் விட்டு இது மாதிரி ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கழுத்தில். அதுக்கப்புறமா அதிலேருந்து 9 இன்ச்சு கீழே எடுங்க. அப்போது வி ஷேப்பில் கீழே வந்து வி ஷேப்பில் வரும். வீடியோவில் கரெக்டாக தெரியலை இப்போது. அப்புறமா பாருங்கள் நான் என்ன ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன்னு. அப்புறமா இதை வி ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க 2 சைடும். வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி என்ன மாடலில் வேணாலும் இது மாதிரி போட்டு எடுக்கலாம். நான் இப்போது இந்த மாடலில் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளவுஸுக்குன்னா நம்ம வேறு மாடலில் ஸ்டிச் பண்ணலாம். இது சுடிதாருக்கானனால இந்த மாடல் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு மாடல் தெரிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணலாம்.
இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்தாச்சு. இனி உள்ளாடி போடுற கோடு வந்து 1/4 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாக கோடு வரைஞ்சி எடுக்கலாம். இந்த கோடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே த்ரெட் ஒர்க்கை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சுடிதாருக்கும். அதோட லிங்கும் நான் கொடுக்குறேன், பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் வெளியே ஸ்டிச் பண்ண கொடுக்குறவங்களா இருந்தால் உங்கள் டெய்லர்கிட்ட இந்த வீடியோவை காணிச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கேளுங்க. இப்போது கிளாத்தை வந்து 2ஆக கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரெட்டு மேலே தான் இருக்கணும். பாபில் உள்ள த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்டு நெக்கை வந்து ஒரு அடி அடித்து எடுக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இது டிசைன் எப்படி வந்திருக்கு, ஒருவேளை நூல் வந்து சுருங்கி இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும். ஒருவேளை நூல் வந்து பாபிளில் டைட்டாக இருந்தால் நூல் வந்து சுருங்கி வரும். இது இப்போ நம்ம நல்ல பக்கத்தில் தைக்கல, பேக் சைடில் தான் தைச்சிட்ருக்கோம். அப்படி நீங்கள் தைக்கும்போது தான் அதோட ஃப்ரண்ட் சைடில் பாபிளில் இருக்க த்ரெட்டில் வந்து அழகான டிசைன் வெளியே தெரியும். இப்போ பாருங்கள் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி வந்திருக்குன்னு அழகான ஒரு டிசைன் வந்திருக்கு. இனிமேல் நம்ம நம்பி தைக்கலாம். உங்கள் வீட்டில் மிஷின் இருந்தால் இது போல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரெடிமேடு ப்ளைன் சுடிதார் டாப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாடலை வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தைக்க தெரியாதவங்க கூட மிஷின் அடிக்க தெரிஞ்சாலே இந்த த்ரெட் ஒர்க்கை தைரியமாக தைச்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் தானே தைக்கிறது, ஸோ என்ன வந்தாலும் பார்க்கலான்னு நம்பி தைச்சி பாருங்கள். இந்த த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நல்ல பொறுமையாக தான் தைக்கணும். பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறவங்க ஸ்பீடை ஃபஸ்ட்டே கம்மியாக குறைச்சி வச்சுட்டு தைங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம நேர்கோடை தைச்சிட்டு அதோட எண்டு கார்னர்லாம் கரெக்டாக வந்து நம்ம திருப்பி எடுக்கணும். வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறது மாதிரி கரெக்டாக எண்டு பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக நீட்டில் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி தைங்க. இல்லைன்னா அதோட மாடல் வந்து மாறிடும். இப்போ ஃபுல்லாகவே இந்த சென்டர் கோடை தான் இது மாதிரி ஸ்டாப் பண்ணி நீட்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பீட் ஒர்க் உண்டு, அதுவும் நான் சொல்லித்தரேன். பீட் ஒர்க் வேண்டாம், எனக்கு த்ரெட் ஒர்க் மட்டும் போதும்னா இங்கே பண்ண வேண்டாம். இதை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறமா உங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே இது மாதிரி த்ரெட் ஒர்க்கு பண்ணி தாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்பாங்க. இப்போது டபுள் கலரில் சுடிதார் டாப் எல்லாம் இருக்கும், அதில் கூட நீங்கள் பேண்ட் ஷாலோட கலரில் இது மாதிரி த்ரெட் ஒர்க்கு கொடுக்கலாம். டிசைனில் பார்த்திங்கன்னா சென்டரில் வர கோடுக்கு நான் சிங்கிள் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். சைடுக்கு வாரது அடுத்து வந்து கழுத்துக்கு வாரதுக்கு மட்டும் டபுள் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி தைக்கும்போது பார்டர் வந்து கரெக்டாக தெரியும், ஓரம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சாச்சு. இப்போது நெக் டிசைனை பாருங்கள், இதோட அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. இனி நம்ம இதை லைனிங்கில் வந்து வெட்டி தைச்சா போதும். இப்போது இதில் நான் பீட் ஒர்க்கு கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து இப்படி ப்ளைனாக இருக்கிறத விட பீட்ஸ் வைக்கும்போது வந்து அதில் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து நேரியல் கிளாத்து, அதில் வந்து சைடில் கோல்டன் கலரில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கோல்டன் பீட்ஸ் வச்சு இடையில ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதே கலரில் த்ரெட் எடுத்து இது மாதிரி சின்ன முத்து கொறுக்கிற ஊசியில் வந்து கொறுத்து எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதை ஒரு சின்ன சிம்பிளான ஒரு மாடல் தைக்கலாம். இது மாதிரி சுகர் பீட் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பீடாக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கொறுத்து எடுத்து தைச்சிக்கோங்க. ஆனால் இந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரியும் இருக்கும், நார்மல் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரியும் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு. நம்பவே மாட்டாங்க, ரெடிமேடு சுடிதார்னு தான் நினைப்பாங்க. இப்போது கேப்பு விட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்ஸு. அடுத்த லைனுக்கு வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி தைக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும்.
இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தேன். அடுத்த லேயரில் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. ஆனால் அடுத்த லேயரில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த லேயருக்கும் அடுத்த லேயருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் பீட் ஸ்டிச் பண்ணுறது. எனக்கு தைக்க மட்டும்தான் தெரியும். ஆனால் புதுசு புதுசாக தைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். எதையும் ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் இந்த மெத்தடையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய த்ரெட் ஒர்க்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் சின்ன சேனல் தான். ஸோ நீங்கள் ஒரு லைக் போட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் என்னோடய சேனல் இன்னும் 4 பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இனிமேல் நான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.